தியாகம் செய்யும், அதாவது சந்தா கொடுக்கும், இல்லை ஜக்காத்து சதகா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வது, சந்தா எல்லாத்தையும். பண தியாகம் செய்யும் விஷயத்தில் எவர் நேர்மையை கடைபிடிக்கவில்லையோ, மேலும் அல்லாஹுவிற்கும் அவரது மார்க்கத்திற்கும் தமது பணத்திலிருந்து தர வேண்டிய பகுதியை எவர் தரவில்லையோ, அவரது ஏனைய காரியங்களும் சீர்குலைந்தே போய்விடுகின்றன. அவரது வீட்டில் அமைதியும் சாந்தமும் இருப்பதில்லை, வியாபாரத்திலும் நஷ்டம் ஏற்படுகிறது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏற்பட்டுரும். அவருடைய சந்ததிகள் ஒழுக்கமில்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள், எள்ளு பேரைகள் எல்லாரும் சந்தா கொடுக்கணும். அவருடைய சந்ததிகள் ஒழுக்கமில்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பொதுவாக அவரது வாழ்விலிருந்து, யாரு சந்தா கொடுக்காம ஏமாத்துறாங்களே, அவருடைய வாழ்விலிருந்து பரக்கத்துகளும் பொலிவுகளும் மறைந்து விடுகின்றன. இவர்களது பிரச்சாரமும் உயிரற்றதாக ஆகிவிடுகிறது. தப்லீக் என்ன பிரயோஜனம்? தப்லீக் பயன் அளிக்காது. ஏன்? எனவே சந்தா விஷயத்தை மிகச் சாதாரணமாக எண்ணாதீர்கள். இறைவனுக்கு அஞ்சி இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அல்லாவின் வழியில் பணம் செலவு செய்வதனால் பணம் பெருகுமே தவிர ஒருபோதும் அதில் குறைவு ஏற்படாது. நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது, இவ்வளவு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுடைய வழியில் ஒரு பைசா செலவழித்தாச்சுன்னா அது கட்டாயம் 100 பைசாவாக ஆகும். அல்லாஹ் நாடினா 700, அதோட அதிகம். என்ன வேணும் இதுக்கு மேல? பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். சதகா கொடுத்ததுனால, தர்மம் செய்ததுனால யாராவது ஏழையாக ஆயிருக்கிறாங்களா? உலக வரலாற்றில் இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆகவே மாட்டாங்க. சதகா கொடுத்து மற்றபடி ஆயிருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது பொறுப்புகள், அன்சாருல்லாவோட பொறுப்புகளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம முன்மாதிரிகளாக இருக்கணும் வீட்டில். அப்படிதான் அவங்க என்ன செய்வாங்க? குர்ஆன் ஓதுவாங்க, தொழுவாங்க, சந்தா கொடுப்பாங்க. நம்ம சந்தா கொடுத்தா தான் பிள்ளைகளை சந்தா கொடுப்பாங்க, மற்றவங்க கொடுப்பாங்க, தொழுவாங்க. இதெல்லாம் முன்மாதிரிகள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பொறுப்புகள்ல. அது என்ன? வக்ஃபு ஆரிசின்னு ஒன்று இருக்கு. 3வது கலீஃபத்துல் மஸீஹ் ஏற்படுத்தினாங்க வக்ஃபு ஆரிசி. அது என்னன்னு கேட்டேன்னா, வக்ஃபு ஆரிசியை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து எழுதி வச்சிருக்கேன். அவங்க சொன்னதையே எழுதி வச்சிருக்கேன். அது என்னன்னா, அவங்க சொல்றாங்க, வக்ஃபு ஆரிசி கேலியே, அதாவது தற்காலிகமான வக்ஃபு. நாங்களாம் நிரந்தரமா வக்ஃபு செய்துட்டோங்க சாகர வரைக்கும். அதனால எங்களுக்கு கவலை இல்லை. யாரு முபல்லிக்மார்கள்லாம் முதல்ல எழுதி வைக்கிறாங்க, நல்லது. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் எங்கே போனாலும் அது வக்ஃப் தான். வேற பணிலாம் செய்ய முடியாது, வேற தொழிலாம் செய்யவே முடியாது, செய்யறதுக்கு விருப்பமும் இல்லை. பெரிய தொழில் செய்துட்டு இருக்கோம். என்ன தொழில் செய்துட்டு இருக்கோம்? ரசூலுல்லாஹ் நபிமார்கள் என்ன தொழில் செய்திருக்காங்களோ அதை தான் செய்துட்டு இருக்கோம். பெருமை இல்லை, பணிவா சொல்றேன். இவங்க சொல்றாங்க, वक्फ आरज़ी के लिए शर्त है, ये वक्फ आरज़ी वाक़फ़ आरज़ी अपने खर्च पर ठहरे. எங்க போனாலும் ஒரு வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ எவ்வளவு நாளும் அவங்கவுங்க வசதி தக்கவாறு தங்களுடைய செலவின் மீதே அவர்கள் தங்கியிருக்காங்க. தங்களுடைய சொந்த செலவில் अपने खर्च पर सफर इख्तियार करें, தங்களுடைய சொந்த செலவிலேயே பயணமும் செய்யணும். अपनी रहाइश का इंतजाम करें, தங்கள் தங்கியிருப்பதற்குரிய ஏற்பாடு தாங்களே செய்து கொள்ளணும், அடுத்தால எதிர்பார்க்க கூடாது. அவர் अपना खाना खुद पकाए, இது பெரிய கஷ்டம் தான். நல்லது, தங்களுடைய உணவை தாங்களே சமைத்துக் கொள்ளணுமா. சமைக்க தெரியாதாலாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இது ரொம்ப நல்ல விஷயம், இது முக்கியமான விஷயம். இது வந்துடும், ஈஸியான விஷயம்தான், கஷ்டமானது இல்லை. அதனால அவங்க என்ன 4 ஷரத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. தங்களுடைய செலவின் மீதே அவங்க தங்கி இருக்கணும். எங்க தங்கியிருந்தாலும், எவ்வளவு நாள் தங்கியிருந்தாலும், பயணம் செய்யும்போது தங்களுடைய செலவிலேயே பயணம் செய்யணும். அவங்க தங்குறதுக்கான ஏற்பாட்டையும் அவங்களே செய்யணும். அடுத்த ஆட்டு சொல்லுங்க செய்யுங்க சொல்லக்கூடாது.